வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கோவில் போயிட்டுருக்கோம். கரூரில் வந்து நோம்பி சாட்டியிருக்காங்க. ஸோ மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே வந்து பயங்கர கும்பல் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நம்ம ஸ்பெஷல் டிக்கெட் புக் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிகிட்ருக்கோம். எங்களுக்கு சில வேண்டுதல்லாம் இருக்குது. அதையெல்லாம் வந்து ஃபில்ஃபில் பண்ணுறதுக்காக போனோம். ஆட்டோவில் தான் போனோம். இந்த கோவிலில் என்ன ஸ்பெஷல்னால் எல்லா கோவில்லையும் அதை எடுப்பாங்க. மாவிளக்கு, தீச்சட்டி, அப்புறம் வந்து அந்த ஏரோப்ளைன் அலகு குத்துறது, வேல் குத்துறது, அந்த மாதிரிலாம் நிறைய வரும். தொட்டலில் குழந்தை கட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதெல்லாம் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து பால் குடம், தீர்த்த குடம், அப்புறம் வந்து உருவ பொம்மை வாங்கி வைக்கிறது, மாவிளக்கு இதெல்லாம் போட்டோம். அப்பா வந்து சஜனை கொஞ்சிட்டு இருக்காரு. அதனால தான் வாய் அப்படி செஞ்சார். ஸோ அதையெல்லாம் நாங்கள் ஒரு ஓரமாக வச்சு ரெடி பண்ணிடணும். ஏன்னா கும்பலில் போயிட்டு அங்கே வச்சு பண்ணுறக்குலாம் இடம் இருக்காது. சூப்பராக வந்து நாங்கள் போகிறப்ப வந்து அக்னி சட்டியெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. நம்ம சேஃபாக தான் போகணும். இந்த மாதிரி தொட்டல் கட்டி குழந்தையெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வந்து குழந்தையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது சேஃப் கிடையாது தான். பட் அந்த கும்பல்லையும் நாங்கள் போய் சாமியை பார்த்துட்டோம். 100 ருபீஸ் டிக்கெட்லேருந்து 500 ருபீஸ் டிக்கெட் வரையும் போடுவாங்கன்னு பார்த்தா, ஆனால் 100 ருபீஸ் டிக்கெட் மட்டும்தான். அதுவே வந்து அவ்வளோ கும்பல். எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே விண்டோ ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு, அப்பா பார்த்திங்கன்னா சஜனை வந்து கழுத்தில் உட்கார வச்சுட்டு சூப்பராக கும்பலில் இது பண்ணாத மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டார். அவனும் சமத்தாக இருந்துட்டான், ஒரு பிரச்சனையும் இல்லை. அவனுக்கு ஒரு பேட்டு ஒரு பாலும் மட்டும் வாங்கினோம். வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி பூவெல்லாம் பறித்து கட்டுவோம். எப்படியும் வந்து சாயந்தரம் வந்து அம்மா சாமி கும்பிடுவாங்க. ஸோ அதுக்காக பூ பறிச்சிட்ருக்காங்க. கொஞ்ச நேரம் தம்பியை ஸ்டாலரில் அப்படியே எல்லாத்தையும் வேடிக்கை காட்டிட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் தம்பியை வந்து விளையாட விட்டோம். பக்கத்தில் விவின் கூட விளையாடுவான். அவனும் இவனும் 17 days சின்னது பெருசு தான். சூப்பராக இப்போ நடக்க ஆரம்பித்ததுலேருந்து ஓடிட்டே தான் இருக்கான். செம்ம மழை. அன்னைக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா சரியான மழை. நீ ஏன் மழையில் நினைக்கிற? மேலே வா ஷேடோ. ஹாய் சொல்லிடு எல்லாத்துக்கும். ஹாய் ஹாய். மலையில் கொண்டு போய் நிப்பாட்டலான்னா குழந்தைக்கு சளி பிடிச்சிரும். வேறு ஊருக்கு வேறு வந்திருக்கோம். என்னதான் இவன் மலையில் கூட்டிகிட்டு போனாலும் வேண்டாம், ஏதாவது சளி கிளி பிடிச்சிருமோன்னு சொல்லிட்டு வீட்டில் பயப்படுறாங்க. ஸோ அவன் இங்கேருந்தே மலையை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். நாங்கள் 3 பேரும், அதாவது இவனையும் சேர்த்து ஹலோ சொல்லியிருக்கேன் ஷேடோ. நாங்கள் 3 பேரும் மழையை ரசிக்கிறோம். ஹலோ சொல்லு சஜன். சஜன் ட்ரெஸ் மேலே எடுத்து விடுசான் பழந்துருச்சு. மழை எப்படி பெய்யுது சஜன்? ஜபக்கு 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 ஜபக்கு. மழையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு சரி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டாங்க. ஸோ அப்போ வந்து சஜனுக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக வர ஆரம்பித்தான். அவனுக்கு வந்து அந்த பெல் அடிக்கிறது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் இவன் சாமி கும்பிட்றதுனா அப்படியே வேகமாக வருவான். வந்துட்டு சரி சாமி கும்பிட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாமி கும்பிடக்கு வந்தாங்க. சாமி எப்படி கும்பிடணும்? சாமி கும்பிட்டுருங்க. சாமி மணி பெல் அடிங்க தம்பி, பெல் அடிங்க. மேலே பிடிச்சி கொடுமா. இருக்கு நடக்கு குனியாதீங்க. இந்த பக்கம் வாங்க. பெல் அடிங்க. டிங் 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 டிங். சாமி கும்பிடுங்க. பெல் அடிங்க. நல்லா பிடிச்சி பெல் அடிங்க. சாமி சாய்ராம் சாய்ராம் சப்பு. ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம். நோ 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 நோ.
அவ்வளோதான். இந்த குட்டி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.